கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல லாபங்களும் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் புத்திசாலித்தனமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டாம் அதிபதியான சூரியன் வந்து இப்போ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவையில்லாத சச்சரவுகளோ ஒரு டென்ஷனோ பாசஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் இல்யூஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏதாச்சும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா 8ல் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாலும் ரொம்ப எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 4ஆம் அதிபதி 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் இருக்கும்போது நண்பர்கள், வீடு சம்பந்தமான விஷயங்கள், சொத்துக்கள், தாயார் சம்பந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாயும் உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் மன கஷ்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு அவர் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் இருக்கும். லாபங்கள் வந்து கொஞ்சம் சொற்பமாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து நல்ல லாபமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள். இப்போ போடுற விதை உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதான் இந்த வித மாற்றம் இல்லை. 7 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ்லாம் இருந்தாலும் பிரயாணங்கள் நிறைய பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி 9 அப்பாக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடுகள், ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. சில நேரங்களில் கம்மியாக வந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.